வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு அதிகமாக தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ, சாமிக்கோ பூக்கள் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 600 விலை உயர்த்தி விற்பனை ஆயிட்டு இருக்கு. முல்லைப்பூ 1 கிலோ 500 விற்பனை ஆயிட்டு இருக்கு. கனகாம்பரம் 1 கிலோ 450 இன்னைக்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. சாமந்தி பூ 1 கிலோ 160 விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ 1 கிலோ 140 விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ 180 விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 25 விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 50 விற்பனை ஆகுது. செண்டுமல்லி 1 கிலோ 80 விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ 1 கிலோ 100 விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா ஒரு கட்டு 160 இன்னைக்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. பட்டன் ரோஸ் 1 கிலோ 140 விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 350 விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ 60 இன்னைக்கு விற்பனை ஆகுதுங்க. மறிக்கொழுந்து 1 கிலோ 80 விற்பனை ஆகுது. பூக்களோட விலைகளை நான் ஒரு கிலோ கணக்கில் சொல்லியிருக்கேன். நீங்கள் சேரு கணக்கில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சேரு அப்படிங்கிறது 300 கிராமா வரும். ஒரு கிலோவுக்கு 3.5 சேரு வரைக்கும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி விலைகளை நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்க. பூக்களை எப்பயுமே மொத்த விலை கடைகளில் 4 அல்லது 5 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பார்க்குறதுக்கு புதுசாகவும் விலை குறைவாகவும் கிடைக்குதோ அங்கே வாங்குறதாங்க நல்ல லாபம். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் விலை குறைவாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வாங்குறது மூலமா உங்களுடைய செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிச்சுக்கலாம். நாளைக்கு பூக்களோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம்.